மெய்வெளியின் அரசியல் வெளி. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் Kith Cars. Kith Cars. Strange noises, warning lights. Our experts use advanced diagnostics to uncover faults other garages overlook. Clear, transparent, and effective. You'll always know what's being done to your vehicle. Professional tools, quality parts, peak performance. No surprises. Just straight talk and update on your car. Every repair fully tested, safety checked, done right. Kith Cars. மெய்வெளி உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் வெளி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அரசியல் மிக காரசாரமாக காட்டமாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலவரம்பிலே மிக முக்கியமான ஒரு விடயப்பரப்பு குறித்து இன்றைய அரசியல் வெளி நிகழ்ச்சியிலே நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. தமிழ் மக்களினுடைய அரசியல் சுபீட்சத்தை, அரசியல் விடுதலையை அல்லது அரசியல் ரீதியான வாழ்வாதாரத்தை மையப்படுத்தி பல புலனாய்வு சதிகள் அல்லது புலனாய்வு சூழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இலங்கை வரலாற்றை பொறுத்தவரையிலே மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. காலாகாலம் அது ஆயுத போராட்டத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலத்தில் தொட்டு ஆயுத போராட்டத்தினுடைய மௌனிப்புக்கு பிற்பட்ட காலம் வரையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவது குறித்ததான புலனாய்வு சதி பொதுவாகவே இலங்கை வரம்பிலும் உலக வரம்பிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த வகையிலே இப்பொழுது அண்மை காலமாக மக்களால் அல்லது அரசியல் அவதானிகளால் சந்தேகிக்கப்படும் புலனாய்வு சதிகள் என்ன, அவை எவ்விதமாக நடைபெறுகின்றன என்பது போன்ற ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்வதற்கு கனடாவிலிருந்து முல்லைமதி அவர்களை அன்போடு இணைத்துக் கொள்கின்றோம் கலையத்தில். வணக்கம் முல்லைமதி. இப்போ முக்கியமாக முல்லைமதி, தமிழ் மக்களினுடைய விடுதலை நோக்கிய போராட்டம் வெறும் ஆயுத போராட்டத்தோடு மட்டும் தொடங்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஆயுத போராட்டத்துக்கு முற்பட்டு அகிம்சை வழியிலும், பின்பு அகிம்சையிலே நம்பிக்கை இழந்த போது அல்லது அகிம்சை தோற்று போன போது ஆயுதம் தாங்கிய போராட்டமாக மாறி, பின்பு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு அரசியல் ரீதியாக தங்களினுடைய தேவையை, விடுதலையை, தங்களுக்கான தீர்வினை மக்கள் முன்வைத்து தொடர்ச்சியாக இலங்கைக்குள்ளும் இலங்கைக்கு வெளியேயும் பலவிதமான முனைப்புகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர். ஆனால் இவை இந்த வரலாற்று நிகழ்ச்சியை பார்த்தால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல புலனாய்வு சதிகளினால் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் அடையப்பட முடியாமல் தோற்றுப்போன அல்லது தோற்கடிக்கப்பட்ட வரலாறை பலரும் சந்தித்திருக்கின்றோம். அதனுடைய இறுதிக்கட்ட விளைவாக இப்பொழுது உங்களுடைய அண்மையிலே நான் படித்த ஒரு கட்டுரை ஈறாக பல புலனாய்வு சதிகள் கற்றவர்களுக்குள்ளும் கற்றவர்களுக்கு வெளியேயும் அவர்களால் தெரிந்தும் தெரியாமலும் இந்த புலனாய்வு சதிக்குள்ளால் ஆட்பட்டிருக்கிறார்கள் என்று கருத்துப்பட உங்களுடைய பார்வையை பகிர்ந்திருந்தீர்கள். அதை பற்றி ஒரு பார்வையை உங்களிடம் பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மெய்வழி நேயர்களே, உறவுகளே. உங்களுடைய கேள்வி மிகவும் முக்கியமானது. காலத்தின் அவசியமான ஒரு விடயத்தை தொட்டிருக்கின்றீர்கள். அதாவது இன்னும் ஒரு விக்னேஸ்வரனாக அல்லது இன்னும் ஒரு அர்ஜுனாவாக ஓய்வு பெற்ற, அதாவது நிர்பந்தித்து ஓய்வு வழங்கப்பட்ட மாணிக்கவாசகம் இளஞ்செழியன் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட போகிறார் என்ற அளவில் தான் என் போன்றவர்களுடைய பார்வை கவலையுடன் இருக்கின்றது. அதுக்கு அப்பாலே ஒரு அரசியல் புலனாய்வு சதிக்குள் ஒரு பகடைக்காயாகவும் விக்னேஸ்வரன் அவர்கள் உருட்டப்பட இருக்கிறார். அதுக்கான வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய அவதானிப்பாக இருக்கின்றது. அது சார்ந்துதான் நான் ஒரு கட்டுரையையும் எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழர்கள் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற ஒரு முயற்சியை தமிழர் அரசியல் உலகம் எடுத்தது. உண்மையில் அது ஒரு மிகவும் அவசியமான அரிதான அவசியமான ஒரு அரசியல் நிலைப்பாடாகும். இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கன்செப்டை ஈழத்தமிழ் அறிஞர் திருநாவுக்கரசு அவர்கள் தான் 2009 பின்னர் பரிந்துரைத்தார். 2 விடயங்களை அவர் பரிந்துரைத்திருந்தார். தமிழர்கள் எழுக தமிழ் பேரணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்றதையும், எழுக தமிழ் பேரணிகளை அனைத்து தமிழர் அமைப்புகளும் அரசியல் சார்ந்த செயற்பாட்டு சக்திகளும் முன்னெடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் உளவியல் போரை நடத்துகின்ற இலிமிகள் உலகம் எழுகுதமிழை பொங்கு தமிழாக பிரகடனப்படுத்தி இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலும் முன்னெடுப்பதற்கு முயற்சி நடத்தி கொண்டு வருகின்றார்கள்.
அதே போல இந்த தாயக அரசியலை சிதைத்து சீரழித்து விடுவதற்கான செயற்பாடுகளில் அவர்கள் களமிறங்கினார்கள். விடுதலை புலிகளின் வீழ்ச்சிக்கு பின்னர் தமிழரசு கட்சியை உடைத்தறிவது, எஞ்சிய விடுதலை புலிகள் இயக்கம் போராளிகள் ஒரு அரசியல் அமைப்பாக உருவாகி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக மாறி தமிழர் அரசியலை வலுப்படுத்தினால் அது தமிழர்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கிவிடும் என்பதனால் உலகு தழுவி வாழுகின்ற தமிழர்களை அணிதிரட்டி தமிழர்களுக்கான உரிமை கோரிக்கையை அவர்கள் வலுப்படுத்துவார்களாக இருந்தால் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை வழங்கியே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் சம்பந்தன் அவர்களுக்கு மேற்குலக இந்தியாவும் கூறியது போல, நாங்கள் புலிகளை அழித்து விட்டு உங்களிடம் தீர்வு தருகிறோம், அதுதானே உங்களுக்கு தேவை என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க சம்பந்தன் ஆபரேஷன் பேகனில் ஒரு முக்கிய பதிவாகத்தை எடுத்துக்கொண்டு விடுதலை புலிகளை அழிப்பதற்கான முழு ஆதரவையும் பங்காளியாகவும் செயல்பட்டு இறுதியில் அரசியல் துறையினர் சரணடைந்த அரசியல் துறையினரை தலையீடுகள் என்று வர்ணித்து படுகொலை செய்துவிட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு பொன்னாடை போத்தது வரையிலான அரசியல் கடந்து இன்றைக்கு தமிழினம் நிற்கிறது. அப்ப இந்த பொது வேட்பாளரை தோற்கடிப்பதற்கு அப்பொழுது சாவச்சேரி மருத்துவமனை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் முன்னர் பணியாற்றி பின்னர் கொழும்பு பகுதியில் தெற்கில் பணியாற்றி கொண்டிருந்த அர்ஜுனா ராமநாதன் என்ற முன்னாள் தமிழீழ காவல்துறையில் உறுப்பினருடைய மகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது சார்ந்து நாங்கள் ஆழமாக தேடிக்கொண்டு இருந்தோம். இப்பொழுது எங்களுக்கு அது சார்ந்த ஓரளவு தெளிவான தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த அர்ஜுனா எப்படி இந்த களத்துக்குள் கொண்டு வந்து ஒரு கருப்பாடாக்கப்பட்டு தமிழர் அரசியல் சீரழிக்கப்பட்டு பொது வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டு சுமந்திரனின் சாவகச்சேரி சம்பந்தனான சயந்தனால் தான் இந்த அர்ஜுனா அடையாளம் காட்டப்பட்டு அதுக்கு பிறகு சுமந்திரனால் இலங்கை இராணுவ புலனாய்வுத்துறைக்கு அவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டு அவரால் ராணுவ புலனாய்வுமான நடவடிக்கை தான் அவர் இடமாற்றங்கள் வழங்க கொண்டு வரப்பட்டு சாவகச்சேரியில் இந்த மருத்துவமனை குழப்பத்தை அவர் உருவாக்கி பொது வேட்பாளர் உரையாடல் தீவிரம் பெற்று வருவதை திசை மாற்றி குழப்பியடித்து பொது வேட்பாளரை தோற்கடித்து பின்னர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்று தமிழர்களின் ஒரு எம்பியாக மாறி தமிழர்களையே இழிவுபடுத்தி கொண்டு இன்றைக்கு அவர் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு திரிவதும் ஜேவிபி உறுப்பினர்கள் உட்பட தமிழர்கள் எல்லோரும் அர்ஜுனாவை விமர்சிப்பதும் சமூக ஊடகங்களில் அர்ஜுனா தொடர்பில் பல்வேறு விமர்சன பதிவுகள் வருவதற்கு பின்னாரும் இருப்பது உண்மையில் தமிழ் புத்திஜீவிகள் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சீரழித்து தமிழர்களுடைய எதிர்காலத்தை பாழ்படுத்துகின்ற ஒரு புலனாய்வு போராகும். உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் 2 வகையானவர்களை அவர்கள் நேசிப்பார்கள். இதை அரசியல் ஆய்வாளர் திவாகர் அடிக்கடி ஊடகங்களில் கூறி வருவார். அதாவது ஈழத்தமிழர்கள் பெருமினத்தால் கட்ட பேயர்கள் என்ற காசி ஆனந்தன் அவர்களுடைய அந்த கூட்டுக்கு அமைவாக ஈழத்தமிழர்கள் ஹீரோக்களை மதிப்பார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் படித்தவர்களை நேசிப்பார்கள். அப்ப ஹீரோக்களை கண்டுபிடித்து துரோகிகள் ஆக்கிவிட்டால் அவர்களின் பின்னால் போய் அடிபடுவார்கள். இல்லை என்றால் படித்த புத்திஜீவிகளை இனங்கண்டு கொண்டு வந்து களத்தில் இறக்கி அவர்களை வைத்து தமிழர்களை தோற்கடிக்க முடியும். இந்த 2 விடயங்களையும் இலங்கை உளவுத்துறையும் தமிழ் மிதவாத அரசியலும் முன்னெடுக்கின்றனர். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அவர்கள் மாணிக்க வாசகம் இளஞ்செழியன் அவர்களை தமிழரசு கட்சியினுடைய சார்பாக பொது வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பான உரையாடலில் களமிறங்கி இருக்கின்றார்கள். நான் நேற்று முன்தினம் சிலரோடு பேசிய பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள், இளஞ்செழியன் அவருடைய தந்தை தமிழரசு கட்சியின் பின்னணியை கொண்டவர். ஆகவே இளஞ்செழியன் அவர்களை இப்பொழுது பொது வேட்பாளர் என்ற அடையாளத்திற்குள் கொண்டு வந்து பிறகு இந்த பொது வேட்பாளர் தமிழ் முஸ்லீம் ஒற்றுமை இதையெல்லாம் உடைத்தறிந்து விட்டு வடக்கின் முதல்வராக அவரை தமிழரசு கட்சியின் உறுப்பினராக நிலைநிறுத்தி தங்களுடைய அரசியலை நடத்துவதற்கு தமிழரசு கட்சி ஒரு அரசியல் நகர்வை செய்கின்றது. இந்த தமிழரசு கட்சியை பயன்படுத்தி சிங்கள கடும்போக்கு வலதுசாரிகள் இப்பொழுது இருக்கின்ற இந்த இடதுசாரியம் கலந்த தேசிய மக்கள் சக்தி அரசியலை தோற்கடித்து வீட்டுக்கு விரட்டி விட்டு மீண்டும் கதிரை ஏறுவதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு தமிழர்களின் வாக்குகளை தங்களுக்கு சாதகமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் தான் இப்பொழுது மாணிக்க வாசகம் இளஞ்செழியன் அவருடைய பெயர் பரிந்துரைக்கப்படுவதாக எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது சார்ந்து நாங்கள் மேலும் பகுப்பாய்வுகள் செய்து வருகின்றோம். அது சார்ந்த கட்டுரை தான் நான் எழுதியிருக்கின்றேன். ஏற்கனவே சில கட்டுரைகள் வாட்ஸ்அப் சமூக வலைத்தளங்கள் ஊடாக நான் எழுதி பகிர்ந்திருக்கின்றேன். தியாகனின் பார்வையில் என்ற அந்த கட்டுரை மாவீரர் ஒருவருடைய பேரின் நினைவாக நான் தியாகன் என்ற அந்த பேரில் எழுதி வருகின்றேன். இதான் இன்றைக்கு இருக்கின்ற இந்த இலங்கை நிலவரம். இந்த நிலவரத்தை எங்களுடைய மக்கள் தமிழீழத்திலும் உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 2 விஷயம் அரங்கேற்றப்படுகிறது. ஒன்று, தமிழர்களின் அரசியல் சிதைத்து சீரழிக்கப்படுகிறது. 2வது, தமிழ் புத்திஜீவிகள் சிதைத்து சீரழிக்கப்படுகின்றன. தமிழ் புத்திஜீவிகளை சிதைத்து சீரழித்து விடுவது ஒரு தேசத்தினுடைய எதிர்காலத்தை நாசம் செய்கின்ற வேலையாகும்.
அந்த வேலையை அவர்கள் இரண்டையும் ஒரு கல்லில் 2 மாங்காயாக செய்து வருகின்றார்கள். நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் பதவி நீடிப்பு வழங்கப்படாமல் அவர் ஓய்வுக்கு கட்டாய ஓய்வுக்கு வழங்கப்பட்டு இப்ப நீதிபதியை விட ஒரு மிகப்பெரிய கதிரை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி முதலமைச்சர் கதிரையிலே கொண்டே இருத்தி விட்டு தமிழினத்துக்கு எதிரான அரசியலை சிங்கள தேசியவாதத்துக்கு ஆதரவான சர்வதேச சக்திகளின் நலனுக்காக இப்ப சுமந்திரனை பொறுத்தவரை வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்தொரு விடயம். அவர் சர்வதேச சக்திகளினுடைய ஒரு அடியாளாக செயல்படுகின்றவர். அப்ப அந்த அடியாளனுடைய அரசியல் முகமாக இவரை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி நடத்தப்படுகிறது. ஆனால் அதுக்கான ஒரு எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் CVK சிவஞானம் என்ற அரசியல் ராஜதந்திரி சுமந்திரனை ஓரம் கட்டுவதற்காக இப்பொழுது மாணிக்க வாசகம் இளஞ்செழியன் அவர்களை கொண்டு வருகிறார் என்ற மாதிரி இவர்கள் கப்சா விடுகின்றார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் மாணிக்க வாசகம் இளஞ்செழியன் என்ற அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியை, நல்ல தமிழுணர்வாளனை, சட்டத்தை நீதியை மதித்து செயல்பட்டவனை சீரழித்து சிதைத்து தங்களுடைய அரசியலை நடத்துவதற்கு இவர்கள் முற்படுகிறார்கள் என்றதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஆனால் இப்போ நீங்கள் உங்களுடைய கூற்று மிக 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 விசாலமான ஒரு பார்வை கூடவே நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள். ஆனால் நேற்றைய தினம் லண்டனிலே நடந்த முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியன் அவர்களினுடைய சேவை நலம் பாராட்டு விழாவிலே 30 நிமிடங்கள் அடங்கிய அவருடைய மிகப்பெரிய உரை ஒன்று மிக காத்திரமான பல சங்கதிகளை சொல்லியிருந்தது. அதை பலரும் பார்த்திருக்கிறார்கள், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த உரையிலே மிக முக்கியமாக அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், என்னுடைய நீதி புனிதமானது என்று சொல்கின்ற இளஞ்செழியன் அவர்கள் நான் ஒரு வகையிலே இந்த தனது பதவியுயர்வு குறித்தும் அல்லது மக்களுக்கு பணி செய்வதற்கான தன்னுடைய பணி நீட்சியினை பெற்றுக்கொள்ளாமை குறித்தும் ஒரு வகையான கட்டாய ஓய்வு பெறுகின்ற நிலைக்கு தான் உள்ளாக்கப்பட்ட நிலைமை குறித்தும் வெறுப்படைந்திருக்கின்றேன். இந்த இந்த நீதித்துறையை நான் புனிதமாக கருதினாலும் ஒரு வகையில் வெறுப்படைந்த ஒரு விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறேன் என்ற கருத்துப்பட அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார். அதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த காணொலியை நானும் பார்த்திருக்கின்றேன். இந்த வாசகத்துக்கு பின்னாலேயே ஒரு மறைமுக புலனாய்வு போர் இருக்கின்றது. சிலவேளை இந்த புலனாய்வு போர் இவருக்கு தெரியாமல் இவருடைய வாயால் கொண்டு வரப்படக்கூடிய அளவுக்கு திட்டமிடப்பட்டதாக கூட இருக்கலாம். அதாவது தமிழ் மக்களுடைய உளவுறனை மாணிக்க வாசகம் இளஞ்செழியனின் பக்கமாக திருப்பி விட்டு அவரை முதலமைச்சராக வடக்கிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு அரசியலாக கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் புத்திஜீவிகளை அல்லது கற்றவர்களை அல்லது தகுதியானவர்களை தமிழர்கள் தங்களுடைய வழிகாட்டிகளாக கொள்ளக்கூடாது என்று இதற்கு பொருள் அல்ல, அர்த்தம் அல்ல. நாங்கள் எச்சரிக்கையைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். மாணிக்க வாசகம் இளஞ்செழியன் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதாவது யாரை ஒரு புலனாய்வு போரின் பகடையாக பயன்படுத்த இருக்கின்றார்களோ அவர்களோடு நேரடியாக புலனாய்வு துறைகள் இந்த தொடர்பையும் ஏற்படுத்துவதில்லை. புலனாய்வு துறைகள் பின்னிருந்து செயற்படுத்தி அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார்கள். இந்த பந்தை எங்கே தூக்கி எறிந்தால் அந்த பந்து எங்கே விழுந்து யார் கையில் பட்டு திரும்பி எங்கே போய் மோதும் என்றதை கணக்கிட்டு நடத்துகின்ற ஒரு புலனாய்வு போர் தான் இது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த விடயத்தை நான் பார்க்கின்றேன். இப்பொழுது அண்மையில் அவர் லண்டனுக்கு அழைக்கப்பட்டு இந்த கௌரவிப்பு வழங்கப்பட்டதன் பின்னணியிலும் கூட அரசியல் முகங்கள் இருக்கிறது தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டால் மாகாண சபை தேர்தலில் அவரை முன்னிறுத்தி தமிழரசு கட்சி வெற்றி வாகை சூடி மீண்டும் தமிழர்களின் பேராளர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முற்படுகிறது. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய துரோக அரசியலை நாங்கள் நன்றாக உணர்ந்தவர்கள். உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களில் அநேகமானவர்களுக்கு முல்லைமதி என்றவர் யார் என்று தெரியும். நான் இங்கே ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. நான் விடுதலை புலிகளின் வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறையின் பகுப்பாய்வு பகுதியிலும் பகுப்பாய்வு தகவல் ஒருங்கிணைப்பு பகுதியிலும் பணியாற்றிய ஒரு போராளி. ஆகவே ஈழத்தமிழினத்தினுடைய விடுதலை அரசியலில் ஏற்பட்ட பாதக சாதகங்களும் அதற்கு பின்னால் நிகழ்த்தப்பட்ட புலனாய்வு போர்களும் முள்ளிவாய்க்கால் வரை நடந்த சம்பவங்கள் பற்றியும் எங்களால் பேச முடியும். 1983 இலங்கையில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை, அதாவது இஷ்டவேலிய ஓய்வு பெற்ற உளவுத்துறையினராலும் இந்திய தரப்பினராலும் வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைவாகத்தான் திருநெல்வேலி தாக்குதலுக்கு பதில் அடியாக தமிழின படுகொலையை ஜெயவர்த்தனா கையில் எடுத்தார். அதுக்கு அப்பால் ஜெயவர்த்தனாவுடைய சொந்த புத்தியில் இருந்து முளைத்தது அல்லாது, அதாவது சான்பாம்பானாலும் முளத்தடி கொண்டு அடி என்ற தமிழர்களின் சித்தாந்தத்தை அவர்கள் வேறு விதமாக கையாண்டார்கள். திருநெல்வேலியில் இலங்கை இராணுவத்தின் மீது கண்ணிவெடி தாக்குதல் நடத்திய புலிகளுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய அடி போட்டு சம்மட்டியால் அடித்து அவர்களை உட்கார வைக்கிறோம் என்பது போல தென்னிலங்கையில் இருந்த தமிழர்களை அடித்து அவர்கள் அகதிகளாக விரட்டினார்கள். இந்தியா உடனடியாக அறிவித்தது இலங்கையில் நடப்பது ஒரு இன படுகொலை என்று அறிவித்தது. இந்திரா காந்தி அரசாங்கம் உடனடியாக ஒரு முடிவெடுத்தது.
இலங்கையை 2 நாடுகளாக பிரிப்பது. ஆனால் 2 இராணுவங்களால் நிர்வகிக்கப்படும் எல்லையாக அதை நிர்ணயிக்காமல் காவல்துறையால் அந்த எல்லை நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழீழத்தின் வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது தமிழீழத்தை பெற்றுக் கொடுத்து விட்டால் தமிழீழம் சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலையை திருப்பி செய்யும். இதை நாங்கள் மறுக்க முடியாது. இப்ப விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை புலிகள் அதை செய்யவில்லை, சிங்கள மக்களுக்கு எதிராக எந்த அநியாயத்தையும் செய்யவில்லை, தலைவர் பிரபாகரன் அதுக்கு அனுமதிக்கவில்லை என்று நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட முஸ்லிம் மக்களுக்கு எதிராக தமிழர்களின் பேரில் விடுதலை புலிகளின் பேரில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பின்னால் இருந்த உளவியல் போரின் ஆழ அகலங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் தமிழ் சமூகத்தையே 2ஆக பிரித்து 1948 இலங்கையின் தேசிய கொடியில் சிங்கத்தின் வாளுக்கு முன்னால் மண்டியிட வைத்த அரசியல் ராஜதந்திர நிபுணர்களாக இருக்கக்கூடிய சிங்களவர்கள் இன்றைய நவீன புலனாய்வு யுகத்தில் அவர்கள் எவ்வாறான அரசியல் நகர்வுகளை முன்னெடுப்பார்கள் என்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்தியா அப்பொழுது எடுத்த அந்த நகர்வை அரசியல் தலைமைத்துவம் ஆயுத போராளிகளின் கைக்கு போய்விடும், இளைஞர்களின் கைக்கு போய்விடும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவும் தமிழ் புத்திஜீவிகள் அல்லது கொழும்பை மையப்படுத்தி வாழுகின்ற தமிழ் மேட்டுக்குடி தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற தரப்புகள் வணிக சமூகத்தினருடைய நலன்களுக்காகவோ என்னவோ அமிர்தலிங்கம் அப்பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த வெங்கட்ராமன் உடைய குழுவினரிடம் தங்களுக்கு தனிநாடு தேவையில்லை என்றும் திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் கூடிய சுயாட்சி அல்லது மாநில சுயாட்சியை இந்தியாவில் இருப்பது போல மாநில சுயாட்சியை திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த பொழுது அவர்கள் அப்பொழுதே சொல்லிவிட்டார்கள், இலங்கையில் திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அது இந்தியாவை பல கூறுகளாக உடைத்துவிடும். அதனால்தான் இந்திரா காந்தி அம்மா இப்படி ஒரு முன்மொழிவை தந்திருக்கிறார். பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசியர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்தார்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத் தருவதற்கு இந்தியா விரும்புகிறது. ஆனால் உங்களுடைய வரைபடத்தில் இருக்கின்ற எல்லையை நீங்க கொஞ்சம் சீரமைத்து கொஞ்சம் நேராக கொண்டு வாங்கும். அதே வேளையில இராணுவத்தால எல்லையை பாதுகாக்க முடியாத ஒரு சிறிய நாடு, சிறு தேசிய இனங்கள். இலங்கையில சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் அவர்களும் ஒரு சிறு தேசிய இனம்தான். ஆகவே இந்த சிறிய தீவுக்குள் 2 இராணுவங்கள் இருந்து 2 நாடுகளை நிர்வகிக்கிறது என்றது ஒரு பெரிய பொருளாதார செலவு. அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த மக்களால் தாங்க முடியாது. ஆகவே காவல்துறை நிர்வாகத்தால் கண்காணிக்கப்படக்கூடிய எல்லை இருக்க வேண்டும். 2 பகுதிகளிலும் வாழுகின்ற மக்களுக்கு அந்தந்த நாடுகள் இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு அருமையான திட்டத்தை அவர்கள் பரிந்துரைத்த பொழுதும் சம்பந்தன் அதை மன்னிக்க வேண்டும், அமிர்தலிங்கம் அதை அப்பொழுது நிராகரித்தார் என்பதை 98 MS உதயமூர்த்தி அவர்கள் திருவான்மை உறுப்பினர் அவரை சந்தித்த பொழுது அவர் எனக்கு நேரடியாக கூறிய வாக்குமூலம் இது. இப்படி துரோக அரசியலின் தொடக்கமாகவும் நீட்சியாகவும் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய அரசியல் போய்கொண்டிருக்கிறது. அண்மையில் நீங்கள் ஒரு ஒலிப்பதிவை கேட்டிருப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு அனுப்பி விடுகின்றேன். சுமந்திரனுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் மாவை சேனாதிராஜாவின் செயற்பாடுகள் தொடர்பிலும் தன்னுடன் உரையாடி கொண்டிருந்த ஒரு போராளியுடனோ அல்லது யாரோ அவருக்கு தெரிந்த ஒருவருடன் கலந்துரையாடும் பொழுது இந்த CVK சிவஞானம் இப்படியான கருத்துக்களை பேசினார் என்பது. பிறகு அதே CVK சிவஞானத்தை ஒரு சிறந்த தலைவர் என்றும் கட்சியின் முடிவை, கட்சி அல்ல கட்சியின் முடிவை சரியாக நடைமுறைப்படுத்துகிறார், அறிவிக்கிறார் என்றெல்லாம் சுமந்திரன் புகழாரம் சூட்டியது. இப்பொழுது அந்த CVK சிவஞானம் இளந்திலே செல்கிறவர்களை கொண்டு வந்த அரசியலில் நிறுத்தி அவருக்கு இருக்கின்ற அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்கு முற்படுவதும் என்னை பொறுத்தவரையில் தமிழினத்துக்கு எந்த நன்மைகளையும் கொண்டு வரப் போவதில்லை. அதேபோல இன்னொரு விஷயத்தை நாங்கள் எச்சரிக்கின்றோம். ஏற்கனவே நான் இது சார்ந்த ஒரு கட்டுரை தியாகரின் பார்வையில் எழுதியிருந்தேன். அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு கூட்டு தலைமைத்துவம் உருவாக்கப்பட்டால் அன்றி ஈழத்தமிழ் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. இந்த தேர்தலை வேண்டுமென்றால் ஈழத்தமிழ் மக்கள் பகிஷ்கரித்தால் கூட அது அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதை உருவாக்கும். மாகாணத்தின் முதல்வருக்கான போட்டியாக இருக்கின்ற போது இந்த மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்கின்ற இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை புலிகள் மட்டுமல்ல, அரசியல் அறிவார்ந்த சமூகம் யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தமிழீழ மக்களின் விடுதலைக்காகத்தான் தமிழர்கள் ஆயுதமேந்தி போராடினார்கள். அந்த ஆயுத போராட்டம் விடுதலை புலிகளின் பேரில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவுதான். விடுதலை புலிகள் அதன் ஏகப்பிரதிநிதிகள் என்று அதாவது விமர்சிக்கப்படுகின்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் கூட ஏகப்பிரதிநிதித்துவம் கொள்ளப்பட வேண்டிய ஒரு காலத்தில் அவர்கள் அதை ஏகப்பிரதிநிதித்துவம் கொண்டு இறுதிவரை போராடினார்கள். தங்களுடைய கொள்கைக்கு உண்மையாக நின்று அந்த போராளிகளால் அந்த விடுதலை அரசியல் முன்னெடுக்கப்பட்டது. அப்ப அந்த காலத்து பகுதியிலே இந்தியா ஆபரேஷன் லிபரேஷன் என்ற அந்த ராணுவ நடவடிக்கை இதெல்லாம் மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயங்கள். அதுவும் வடக்கிலிருந்து புலிகளை விரட்டிவிட்டு ஏனைய இயக்கங்களின் ஆயுதங்களை பறித்து பலகீனப்பட்டிருந்த புலிகளை, சிறிய எண்ணிக்கையில் இருக்கும் புலிகளை வடக்கிலிருந்து வன்னிக்குள் விரட்டிவிட்டு பின்னர் வன்னிக்குள் வைத்து அவர்களை அழித்தொழித்து ஆயுத போராட்டத்தை முடிப்பதற்கு அமிர்தலிங்கம் ஜெயவர்த்தனாவுக்கு வழங்கிய ஆதரவு தான் அப்பொழுது ஆபரேஷன் லிபரேஷன்.
இந்த ஆபரேஷன் லிபரேஷனுக்கு எதிர்வினையாற்ற வந்த இந்திய தரப்பு செய்த என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களுக்கும் அதிகாரங்களை பகிர்ந்தது. இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களுக்கும் அதிகாரங்கள் பகிரப்படும் பொழுது வடக்குக்கும் அதிகாரம் பகிரப்படுகிறது, கிழக்குக்கும் அதிகாரம் பகிரப்படுகிறது. வடகிழக்கு தற்காலிக இணைப்பட்டு சொல்லுகின்றனர். பின்னர் முஸ்லிம் மக்களை குழப்பி விட்டு கிழக்கு மக்களையும் குழப்பி விட்டு வடக்கையும் கிழக்கையும் இரண்டாக பிரிக்கிறது. இப்ப 90ஆம் ஆண்டு இலங்கை ராணுவம் முன்னரங்கத்தில் இலங்கை உளவுத்துறை கிழக்கு மாகாண பெற்றோருக்கு என்ற தலைப்பில் ஒரு துண்டு பிரசுரத்தை விநியோகித்தது. அதில் அவர்கள் எழுதியிருந்த விஷயம் போலதான், வடக்கு போர் முனைகளில் கிழக்கு போராளிகள் அநியாயமாக கொல்லப்படுகிறார். 1998ஆம் ஆண்டு ஜேசி குரு களமுனைகளில் கிழக்கு போராளிகள் வடக்கு போராளிகள் உடைய வழிநடத்தலை ஏற்க தவறினார். விடுதலை புலிகள் இயக்கத்தில் தளபதிகளின் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டிய போராளிகள் கருணாவை தவிர ஏனைய தளபதிகளுடைய வழிநடத்தலை ஏற்க முடியாது என்று நின்றார்கள். ஆனால் களச்சூழ்நிலையை காரணம் கொண்டு விடுதலை புலிகள் அப்பொழுது கருணாவை வழிநடத்தி அந்த போரை வென்றது. ஆனால் இறுதியில் கருணா விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து வெளியேறி இராணுவ சமநிலையை சிதைத்து சீரழித்து தமிழர்களின் இன்றைய அவலத்திற்கு வித்திட்டார். அப்ப இந்த அரசியல் உளவியல் புலனாய்வு என்பது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்பொழுது இளஞ்செழியன் அவர்களை முன்னிறுத்தி மாகாணத்தை கைப்பற்றுகின்ற அரசியலாக எங்களால் பார்க்க முடிகின்றது. இது தமிழினம் ஒரு விழிப்போடு பார்க்க வேண்டிய ஒரு விடயம். தமிழர்கள், உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள், தாயக தமிழர்கள், புத்திஜீவிகள் அனைவரும் இன்றைக்கு தமிழ் அரசியலை நிர்பந்தித்து ஒரு தமிழ் பேசும் மக்களுக்கான கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். எப்படி தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு காலத்தில் உதயமானது, எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணியை தான் முன்னர் விடுதலை புலிகள் மீண்டும் புதுப்பித்தார்கள். அப்பொழுது அமெரிக்க உளவுத்துறை தலையிட்டு ஆனந்த சங்கரி அவர்களை தலைமை பதவியை கோரும்பாரும் அப்படி கோரும்படி ஆனந்த சங்கரிக்கு தகவலை கொடுத்து விட்டு மறுபுறத்தில் சம்பந்தனையே தலைவராக போட வேண்டும் தமிழரசு கட்சிக்கு என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற நிர்பந்தத்தையும் வழங்கி தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தனை அறிவித்த கையோடு விடுதலை புலிகளை தமிழர்களின் பேராளர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆனந்த சங்கரியை அறிவிக்க வைத்து அந்த ஆனந்த சங்கரியை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு சகிப்புத்தன்மைக்கான விருதையும் வழங்கி ஆபரேஷன் பேகன் என்ற புலிகளை அளிக்கும் தமிழர்களின் தமிழீழத்தை அபகரிக்கும் இராணுவ திட்டத்தின் பங்காளியாக சம்பந்தனுக்கு சரிந்தராக மறைமுகமாக களத்தில் நிறுத்தி வைத்து அரசியல் செய்தார். இன்றைக்கும் ஆனந்த சங்கரி தன்னை புனிதன் என்று பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இவர்களுக்கெல்லாம் சட்டம் படித்திருக்கிறார்கள். இலங்கை சட்ட புத்தகத்தை படித்து இலங்கையில் மக்கள் தொழில் பார்த்ததுக்கு அப்பால் இவர்களுக்கு உலக சட்டங்களும் தெரியாது, அரசியலும் தெரியாது, தமிழர்களுடைய வாழ்வியல் பற்றியும் தெரியாது, எதுவும் தெரியாது. இறுதி காலத்தில் சம்பந்தன் வீட்டு காவலில் இருந்தார் என்ற அருவருப்பான உண்மையை கூட இன்றைக்கு யாரும் பேசுவதற்கு தயாராக. அதாவது சம்பந்தன் ஒரு மேடையில் கூறினார், அதாவது புலிகளை அழித்து விட்டு எங்களிடம் தமிழ் மக்களுக்கான தீர்வை தருவதாக சொன்னார்கள், நாங்களும் சம்மதித்தோம், ஆனால் கடைசியாக அவர்கள் ஒன்றையும் தரவில்லை என்று சொன்னார். அப்படியே கூட்டிக் கொண்டு போய் எதிர்கட்சி தலைவருடைய வாசல் தளத்தில் சாகம் வரை அவரை கௌசலஸ்ல வச்சு விட்டு முடித்து விட்டு சுமந்திரன் அந்த அரசியலை அபகரித்தார். ஸ்ரீதரன் என்பவரை தமிழ் தேசியத்தின் அடையாளமாக தமிழரசு கட்சிக்காரர்கள் காட்சிப்படுத்தினார்கள். ஆனால் ஸ்ரீதரனுடைய காலத்தை கொண்டு சிறையில் வைத்து விட்டு என நீதிமன்றத்தில் தடுத்து வைத்து விட்டு சுமந்திரனும் சிவிகே சிவஞானமும் அரசியல் செய்கிறார்கள். மறுபுறத்தில் ஸ்ரீதரனுக்கு பின்னால் இருக்கிற அழுக்குகளை, அசிங்கங்களை, அருவறுப்புகளை எல்லாம் தேசம் திரை போன்ற சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களுக்கு கூடாக வெளியிலே கொண்டு வந்து கொட்டி ஸ்ரீதரனுக்கு பின்னால் இருக்கின்ற சில பலகீனமானவர்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி கிளிநொச்சி மாவட்டத்தில் நடக்கிற மணல் கொள்ளைக்கு அங்க பெருவாரியாக இருக்கின்ற சாராய தவறுகள் உட்பட்ட விஷயங்களை காட்டி அந்த தமிழ் தேசிய அடையாளமாக காட்சிப்படுத்தப்பட்ட ஸ்ரீதரனையும் இன்றைக்கு காட்சி பொருளாக்கி குப்பையில் தூக்கி வீசி, அண்மையில் ஒரு காணொளி நான் பார்த்தேன், புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த இன்பராசா அவர்கள் ஸ்ரீதரனை வெளுத்து வாங்குகிறார். போராளிகள் சைனக் கழிக்கவில்லை, உண்மையான போராளிகள் முள்ளிவாய்க்காலில் விரிச்சு அடைந்து விட்டார்கள், இப்ப இருக்கிறவர்கள் எல்லாரும் இராணுவ புலனாய்வுத்துறையின் முகவர்கள் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி வெளுத்து வாங்குகிறார். இது கூட ஒரு புலனாய்வு போர்தான். விடுதலை புலிகள் அல்லது தமிழர்கள் தங்களுடைய அடுத்த தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பதற்கு தேடுகின்றவர்களை சீரழிப்பதற்கான ஒரு உளவியல் போராக அந்த போரை ஸ்ரீதரனுடைய வாயாலே சொல்ல வைத்து அல்லது எதிர்ச்சியாக ஸ்ரீதரன் சொன்ன அந்த வாசகத்தை தங்களுடைய அரசியலாக மாற்றி செய்கிறார்கள். இது ஒரு மாபெரும் உளவியல் போருக்கு ஈழத்தமிழினம் முகம் கொடுத்து நிற்கிற காலம். அப்ப இந்த காலத்தில் எங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டியது இந்த மக்களுக்காக போராடிய போராளிகளாகிய எங்களுடைய கடமை என்பதனால நாங்கள் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லுகின்றோம். இலங்கையில் இன்று ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி இந்த ஆட்சியை பாதுகாத்து கொண்டு நின்று இலங்கைக்கு நல்ல எதிர்காலத்தை வழங்குவதற்கான உண்மையான அரசியலில் ஈடுபட வேண்டும். அதே வேளையில் தமிழ் பேசும் மக்கள் தங்களை ஓர் அணியில் அணிதிரட்டி அவர்கள்
மாகாண சபை தேர்தல்களை வெற்றி பெற்று வடகிழக்கு இணைந்த மாகாணமாக தமிழர்களுக்கான ஒரு தீர்வை வலியுறுத்துகின்ற ஒரு அரசியலை முன்னெடுக்க தவறுவார்களாக இருந்தார். இலங்கையில் தமிழர்கள் என்ற ஒரு தரப்பு மெல்லச்சாகும் என்பதை யாரும் நிராகரிக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தால் இளஞ்செழியன் அவர்கள் அவர் அவருக்கு தெரியாமலேயே இந்த ஒரு வகையான அவர் சுற்றி பின்னப்பட்ட இந்த சதி வலைக்குள்ளே, இந்த ஒரு புலனாய்வு சதி என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அந்த விஷயத்துக்குள் அவரை அறியாமல் அதில் ஈடுபட்டிருக்கிறாரா, அல்லது இந்த விடயங்களெல்லாம் தெரிந்து கொண்டும் தான் அதை தாண்டிய ஒரு பணியினை மக்களுக்கு ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கு இருக்கின்றதா? குழப்பம் இருக்குது. அவரை தெரியாமல் அதற்குள் ஆட்பட்டிருக்கிறாரா என்பதை பற்றி மக்களுக்கு தெளிவுறுத்த வேண்டிய அல்லது உங்களுடைய அபிப்பிராயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால் அவர் ஒரு கட்டத்திலே அந்த உரையிலே சொல்கின்றார், தன்னுடைய அத்தனை கால பணியிலே, அதாவது விடுதலை புலிகள் இன்னும் வேறு ஆயுதம் தாங்கிய மாற்று இயக்கங்கள் அந்த காலத்திலும் ஒரு பணி செய்திருக்கின்றார். எனவே தன்னுடைய பணிக்காலத்தில் எந்த கட்டத்திலேனும் விடுதலை புலிகளினாலோ அல்லது ஏனைய ஆயுத குழுக்களினாலோ தன்னுடைய பணியின் நிமித்தம் அச்சுறுத்தப்படவில்லை, அல்லது தமிழ் மக்களுக்காக அல்லது தன் நாட்டிலே ஆற்றுகின்ற நீதி சேவைக்கான எந்த விதமான அழுத்தமும் அச்சுறுத்தலும் அவர்கள் வரவில்லை என்று கூறுகின்ற இளஞ்செழியன் அவர்கள் சம நேரத்திலே இலங்கை அரசாங்கத்தினாலும், அது பல இனவாத அரசியல் கட்சிகள் இலங்கை ஆண்ட காலத்திலும் அவர் பணி செய்திருக்கின்றார். இப்பொழுது நடப்பு என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலும் அவருடைய பணி கணிசமான அளவுக்கு இருந்திருக்கின்றது. எனவே எந்த ஆட்சியாளர்களினுடைய ஆட்சியிலும் இலங்கை அரசாங்கத்தினால் கூட தன்னுடைய பணி நிமித்தம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகவில்லை என்ற கருத்துப்பட கூறுகின்றார். அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நீதித்துறை தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே தேவையாகும். இன்றைக்கு காவல்துறை இல்லாத உலகத்தை கற்பனை செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். அதே போல நீதி நிர்வாக கட்டமைப்புகள் இல்லை என்று சொன்னால் மனிதர்களை இன்று விலங்குகளாகத்தான் மனிதர்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஒருவர் அடித்தும் வெட்டியும் குத்தியும் கொன்று குவிக்கின்ற களச்சூழ்நிலையாகத்தான் இருக்கும். இப்ப இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்றதும் ஒரு வகையான நீதிமன்றம் போன்ற ஒரு கட்டமைப்பு தான். அங்க இருக்கிறவர்கள் ஒரு முடிவையும் எடுக்கிறே இல்லை. அங்க ஐக்கிய நாடுகள் சபையில இருக்கிற சட்டவாளர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் G7 நாடுகள், இந்த வல்லாதிக்க சக்திகள்லாம் அங்க சட்டவாளர்கள். அவர்கள் என்னத்தை சொல்றார்களோ இதுதான் சரி என்றால் அதுதான் சரி. கற்பழித்தார் என்று போய் சொன்னால் கற்பழித்தாரா என்று சொல்லி கேட்டு விட்டு கற்பழித்தவரை கூப்பிட்டு நீ கற்பழிச்சியான்னு கேட்டால் ஓம் என்று சொன்ன பிறகு சரி உன்னை காப்பாற்ற வேணும் என்றால் இவ்வளவுதான், உன்னை காப்பாற்ற வேணும் என்றால் இவ்வளவுதான் ஜிஜி பொன்னம்பலம் வழக்கு பேசின மாதிரி நீ கையை ஆட்டு நீ நூலக்கோர் என்று சொல்லி விட்டு கையை ஆட்டினால் நூலக்கோர் கையில் ஆண்டு முடிச்ச மாதிரி தான் இந்த அரசியல். ஆனபடியா இதெல்லாம் எங்களோட மக்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம். அதுல இப்பொழுது இளஞ்செழியன் ஐயா அவருக்கு தெரியாமல் களமிறக்கப்படுகின்ற ஒரு பகடை என்றுதான் நான் அடிச்சு கூறுவேன். என்னுடைய புலனாய்வு அறிவதைத்தான் சொல்லுது. இதுல இளஞ்செழியன் ஐயா மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நீதிபதியாக செயற்பட்டிருக்கின்றார். தமிழினத்தினுடைய இந்த அரசியல் சீரழிவில் இருந்து தமிழினத்தை காப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியாக அவர் தனது பங்களிப்பை வழங்க விரும்புகிறாராக இருந்தால் அவர் CVK விக்னேஸ்வரனுடைய அரசியல் காலத்தை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவராக இருந்து இன்றைக்கு கோமாளியாக்கப்பட்டிருக்கிற அர்ஜுனாவினுடைய செயற்பாடுகளை ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். நாளைக்கு அர்ஜுனாவின் வடிவத்திலோ அல்லது CVK சிவஞானத்தினிடத்திலேயோ இளஞ்செழியனை கொண்டு வந்து நிறுத்துவது ஒரு மிகப்பெரிய வேலை அல்ல உளவுத்துறையில. இன்றைக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களை எந்த இடத்தில் கொண்டு போய் விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றதை முன்கூட்டி உணர்வதுதான், திட்டமிடுவதுதான் புலனாய்வுத்துறையின் வெற்றிகள். எண்ணங்கள் மனிதர்களை உருவாக்குகின்றன, சூழ்நிலைகள் மனிதர்களை நிர்வகிக்கின்றன. ஆகவே எண்ணங்களை உருவாக்குவதற்கான களச்சூழ்நிலைகளை உருவாக்கிவிட்டால் எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்களுக்கான களச்சூழ்நிலைகளை உருவாக்கிவிட்டால் சூழ்நிலை மாறிவிடும். இப்ப சூழ்நிலையை நீங்கள் பிரதிபலிக்கின்றவர்களாக இந்த சாமானிய மக்கள் இருப்பார். எங்கள் ஐயா இளஞ்செழியனுக்கு நீதி மறுக்கப்பட்டது, ஆகவே நாங்கள் எங்கள் ஐயா இளஞ்செழியனை முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்று முதலமைச்சர் கதிரையில கொண்டே இருத்தி விடுவார். ஐயா இளஞ்செழியனுக்கு என்ன தெரியும்? ஐயா இளஞ்செழியனுக்கு சட்ட புத்தகங்களை தெரியும். சட்ட புத்தகங்களை படித்து சட்டவாளராக இருந்து நீதிபதியாகி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இன்னும் மேல போறதுக்கு இருந்த இடத்துல அவர் இறக்கி விடப்பட்டு இப்பொழுது தமிழர் தலைவனாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு தமிழர்களின் அரசியல் நாசமாக்கப்படுவதற்கான ஒரு அரசியல் சதிக்குள் அவர் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்று எச்சரிக்கையாக நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. இது எதுக்காக நீங்கள் இளஞ்செழியன் ஐயா போன்ற ஒருவரை கொண்டு வந்து முன்னிறுத்தித்தான் தமிழர்களின் வாக்குகளை வாங்க வேண்டும் நினைக்கிறேன். MA சுதந்திரம் தானே மிகப்பெரிய அரசியல் ஞானி என்று சொல்லுகிறீர்கள். இந்த சிவஞானம் தானே அரசியலில் பலம் என்று சொல்லப்படுகிறார்.
ஏன் சிவஞானம் வந்து நிக்க வேண்டியது தானே முதலமைச்சரா? ஏன் அல்லது நிக்க வேண்டியது? ஏன் அவரை விடணும்? இந்த தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக போராடி அவயங்களை இழந்து 2 கையும் இல்ல 2 காலும் இல்ல கண்ணும் இல்லாத போராளிகள் இருக்கிறார்கள். கூட்டிக் கொண்டு அவர்களை இருத்துங்கோ. மக்கள் வாக்களிக்கிறார்களோ இல்லையோன்னு பார்ப்போம். தங்களுக்காக தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் தியாகம் செய்து கையை கொடுத்து காலை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து உயிரோடு உலாவுகின்ற நடைமுணங்களாக இருக்கின்ற அந்த போராளிகள் ஒருவரை கொண்டு வந்து முதலமைச்சர் கதிரையில் நிறுத்தினால் கூடாது. நான் கேட்கிறேன், உலக அரசியல் என்ன அவரவர் கையாலே நடத்தப்படுகிறது. இன்றைக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால் என்னத்துக்காக நெத்தன்யாவுக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில போர்க்குற்றவாளிகளாக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா நெத்தன்யா மட்டும்தான் அதை செய்தார் என்று சொல்லிவிட்டு போலாமே. இங்க அரசு என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, அரசாங்கம் என்றால் என்று தெரியும். முதலமைச்சர் கதிரையிலிருந்து கையெழுத்து வைக்கிறதுக்கு தகுதியான ஒரு முன்னாள் போராளியை கொண்டு நிறுத்தினால் ஏன் கையெழுத்து வைக்க முடியாது? அவன் துரோகி ஆகினால் பரவாயில்ல, போட்டும். ஏன் நீங்கள் ஒரு படித்த மனிதனை கொண்டு துரோகியாக்க வலிக்கிறீர்கள்? இதன் மூலம் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள்? இது தமிழர்களுடைய சீரழிந்த பிற்போக்கான மனோபாவத்தில் இருந்து தமிழர்களை சீரழிப்பதற்கான ஒரு உளவியல் போர் கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் விக்னேஸ்வரன், அதுதான் அர்ஜுனா, அதுதான் இன்றைக்கு இளஞ்செழியன். நான் இதை கூறுவதை வைத்து வேறு விதமாக நீங்கள் பேச முற்படாதீர்கள். தமிழர்கள் தான் வடகிழக்கை ஆள வேண்டும். ஒருங்கிணைந்த வடகிழக்கில் தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். இலங்கையின் தேசிய கொடி மாற்றியமைக்கப்பட வேண்டும். சிங்கத்தின் வாளுக்கு முன்னால் தமிழர்கள் 2 கூறுகளாக மஞ்சள் செம்மஞ்சளாகவும் பச்சையாகவும் இருக்க முடியாது என்பதை நான் 83ஆம் ஆண்டிலிருந்து பேசி வருகிறேன். இன்றைக்கு நான் பேசவில்லை. இன்றைக்கு நான் நேற்று இதை பற்றி எழுதவில்லை. நான் நீண்ட காலமாகத்தான் சொல்லி வருகிறேன். ஆகவே அறிவார்ந்த மக்களுக்கு தெரியும், இலங்கை தேசிய கொடி வந்து அடக்குமுறையின் சின்னமாகும். அது தெளிவாகவே சிங்களவர்களை தமிழர்களை 2 கூறுகளாக பிரித்து முன்னால் உட்கார வைத்து தனது வாளின் முன்னால் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி கூட அரவணைத்த சிங்க தேசிய கொடியாக உருவாக்க வேண்டுமே. சிங்கம் வாளை இப்படி பிடிச்சு கொண்டு முன்னோக்கி நிற்க தமிழர்களும் சிங்களவர்களும் இடமும் வலவுமாக அவர்களுடைய அடையாளங்களோடு இருக்கலாம், அல்லது அவர்கள் விரும்பினால் செம்மஞ்சளாகவும் பச்சையாகவும் இருக்கலாம் தானே. அதே வாளுக்கு முன்னால கொண்டு வைத்திருக்க வேண்டும். 1948 மெத்த படிச்ச தமிழர்கள் போய் தேசிய கொடியில இடம் கேட்ட பொழுது சிங்களவர்கள் என்ன கொடுத்தவர்கள்? மண்டியிட்டு முன்னாலே இருங்கன்னு சொல்லி வாளுக்கு முன்னால மண்டியிட வைத்தவர்கள். அதுக்கு இவர்களை 2ஆம் வட்டி போட்டு நிறுத்தி விட்டார். அப்ப 48 2ஆம் வட்டி இருத்தினதை வச்சுதான் இந்த ஆயுத போராட்ட காலத்துல முஸ்லிம்களையும் தமிழர்களையும் 2ஆக பிரிச்சு மோத வச்சு தங்களுக்கு சாதகமானவர்களை வச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி உளவியல் போர் நடத்தி வர்க்க போராக மாற்ற வலிக்கும் போது முஸ்லிம் மக்களை புலிகளை வெளியேற்றும் களச்சும் உழைக்கும் புலிகளை தள்ளி இதெல்லாம் அரங்கேற்றி முடித்தார். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் எங்களுடைய தமிழ் புத்திஜீவிகள் இருக்கிறார்கள், புலனாய்வு உளவியல் சார்ந்து படித்தவர்கள் ஏகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஊடக வளர்ச்சி எல்லாம் வளர்ந்திருக்குது. ஏன் நீங்கள் இதை பேசுறீர்கள்? நாங்கள் இளஞ்செழியன் ஐயாவுக்கு எதிரானவர்கள். இளஞ்செழியன் ஐயா இந்த அரசியல் கதிரையில் முதலமைச்சர் கதிரையில் வந்திருந்தா அதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்ற முதலாவது மனுஷன் நானா இருப்பேன். ஆனால் அவர் சரியான ஒரு தேவைக்காக சரியான ஒரு மனிதனாக அவர் அந்த இடத்தில் வந்து இருந்தார் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இங்கே ஒரு நயவஞ்சக அரசியலுக்கு பாடைக்காயாக அவர் களமிறக்கப்படுகிறார். அவருக்கே தெரியாமல் அவர் வழிநடத்தப்படுகிறார் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. அதான் நான் இந்த இடத்தை சொல்லலாம். நல்லது. நீங்கள் இன்றைய அரசியல் வழி நிகழ்ச்சியில் மிக விசாலமான உங்களுடைய பார்வை கூடாக உங்களுடைய ஆய்வுகள், உங்களுடைய தேடல், உங்களுடைய எழுத்து, உங்களுடைய புலனாய்வு சம்பந்தமான அறிவு தேடல் இவற்றை வைத்துக்கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் மக்களுக்கு இந்த சங்கதிகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற அடிப்படையில் உங்கள் விசாலமான பார்வையை பகிர்ந்து கொண்டீர்கள். ஆனால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காலங்களிலே இந்த புலனாய்வு சதித்திட்டங்கள் அல்லது இது சம்பந்தமான வேற்று அரசியல் மாற்றங்களுக்குள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பது பற்றிய தெளிவுகளுக்கு மீண்டும் உங்களை இன்னும் ஒரு அரசியல் வழி நிகழ்ச்சியில் சந்திக்க வேண்டி வரும் என்று நம்புகின்றேன். அவ்வப்போது அரசியல் சார்ந்த பல விடயங்களை இந்த அரசியல் வழி நிகழ்ச்சிகளுக்கூடாக உங்களுக்கு திறமை வழியும் காத்திருக்கின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்பவர்களே. அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி. மெய்வெளியின் அரசியல் வெளி இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் Kith Cars. Kith Cars. Strange noises? Warning lights? Our experts use advanced diagnostics to uncover faults other garages overlook. Clear, transparent, and effective. You'll always know what's being done to your vehicle. Professional tools, quality parts, peak performance. No surprises. Just straight talk and update on your car. Every repair fully tested, safety checked, done right.
Kith Cars.